இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்று நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு நேரடியாய் பேச போகிறார். உங்கள் சூழ்நிலையோடு பேச போகிறார். பெரிய மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வர போகிறார். உங்களுடைய ட்ரை சீசன் மாதிரி ஒரு பெரிய செழிப்பின் சீசன் தேவன் தொடங்க போகிறார். உங்கள் ஃபினான்ஸில் இருந்த ட்ரைனஸை மாற்ற போகிறார். உங்கள் ஃபேமிலி லைஃப்பில் இருந்த ட்ரைனஸை மாற்ற போகிறார். உங்களுடைய ஜாப்ல இருந்த ட்ரைனஸை மாற்ற போகிறார். உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு எல்லைகளிலும் இருந்த ட்ரைனஸை மாற்றி ஒரு பெரிய செழிப்பை கட்டளையிட போகிறார். ஏசாயா 66வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. அதனுடைய 2வது பகுதியை வாசிக்கிறேன். உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். உங்களுடைய எலும்பின் சீசன் முடிந்து செழிப்பு உண்டாகப்படுறது. எலும்பு அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸோட அடையாளம் தான் எலும்பு. எலும்பை கொண்டு திரும்ப எதுவுமே செய்ய முடியாது. எலும்பு அதனாலதான் ஆண்டவர் கூட எசேக்கியேல் தீர்க்கதரிசி எலும்பு பள்ளத்தாக்குல கொண்டு போய் நிறுத்திட்டு இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு பதில் சொல்ல முடியல. ஏன்னா எலும்பை கொண்டு எதுவுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட எலும்பு போன்ற ட்ரை ஆகி போயிடுச்சு. இதுக்கு மேல இது சரியாகாது, இதுக்கு மேல இதை சரி பண்ணவே முடியாது அப்படின்னு நம்ம சில சூழ்நிலைகளை சில காரியங்களை நினைச்சு வச்சிருப்போம் பாருங்க. அப்படிப்பட்ட காரியத்துல ஒரு பெரிய செழிப்பை கட்ட உண்டு பண்ண போகிறார். அது எப்படிப்பட்ட செழிப்பு அப்படின்னு அழகா வேதம் சொல்கிறது பாருங்க. பசும் புல்லை போல செழிக்குமா. பசும் புல் அப்படிங்கிறது அழகா அந்த நிலத்துல இருந்து வளர ஆரம்பித்து வளர்ந்து அழகான செழிப்பு கொடுக்கும். அது பார்க்கும்போதே செழிப்பு தெரியும். அந்த பசும்புல்ல பார்க்கும்போதே தெரியும் இந்த இடத்துல பயங்கர செழிப்பு இருக்கு, இங்க ஒரு ஜீவன் இருக்குது, வளர்ந்துட்டே இருக்குது அப்படிங்கிறது தெரியும். எலும்பு பார்க்கும்போது நமக்கு தெரியும் அங்க ஒரு லைஃப் இல்லை, ஜீவன் இல்லை, ட்ரையா இருக்குது, அவ்வளவுதான், டெத் ஆயிடுச்சு, இதுக்கு மேல முடியாது அப்படிங்கிறது முடிந்து போன காரியத்தை ட்ரைனஸ் அந்த எலும்புக்கும் பசும்புல் அப்படிங்கிறது ஒரு வளர்ச்சிக்கும் ஒரு செழிப்புக்கும் ஒரு உயர்வுக்கும் அடையாளமாய் வேதம் இங்கு சொல்லுகிறது. இந்த வசனத்துடைய முன்பகுதியில கர்த்தர் அழகா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எப்போ உன்னுடைய ட்ரைனஸ் மாதிரி செழிப்பு உண்டாகும் அப்படின்னா 13வது வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் தேற்ற போகிறேன். உன் வாழ்க்கையில நான் நிறைய ட்ரைனஸை பார்த்துட்டேன், நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டேன், நிறைய போராட்டங்களை பார்த்துட்டேன், நான் உன்னை தேற்ற போகிறேன். அது சாதாரணமா இல்லை, ஒரு தாய் தேற்றுவது போல. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம உலகத்துல எத்தனை ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் அம்மா மடியில போய் அம்மா மார்பில் போய் சாயும் போது, அந்த சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த குழந்தை எவ்வளவு அழுதுட்டு இருந்தாலும் ஒரு தாய் எடுத்து மார்போட சேர்த்து வைக்கும்போது அந்த குழந்தை அழுறதுல ஸ்டாப் பண்ணிடும். அப்போ அந்த தாய் தேற்றுவது போல தாயுடைய மார்பில் போய் அந்த குழந்தை சாஞ்சதுமே அவ்வளோ நேரம் அழுதுக்கு ரீசன் என்னன்னே தெரியாம மறந்து போயிடும். எல்லா பிரச்சனைகளும் மறந்து போயிடும் அந்த குழந்தைக்கு. அது போலதான் உங்க வாழ்க்கையில இதுவரை தொடர்ந்து வந்த எல்லா போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாறப்போகிறது. ஏன்னா கர்த்தர் உங்களை தேற்றுகிறார். அந்த பிரச்சனைகள் எப்போ கம்ப்ளீட்டா உங்களை விட்டு மாறும்னா உங்களுடைய உள்ளான இருதயத்திலிருந்தும் அந்த பிரச்சனைகளை எடுத்து மாற்றும் பொழுது, அந்த சூழ்நிலை நினைச்சாலே காயம் வேதனை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு கம்ப்ளீட் ரெஸ்டரேஷன் ஆண்டவர் கொடுக்க போறார். ஒரு கம்ப்ளீட் சேஞ்சை கொடுக்க போகிறார். ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். உங்களை ஆண்டவர் தேற்றுகிறார். அப்படி தேற்றும் பொழுதுதான் இதை அடுத்ததான் நடக்கிறது. நீங்கள் அதை காணும் போது, ஆண்டவர் உங்களை தேற்றதை நீங்க பார்க்கும்போது உங்கள் இருதயம் மகிழ ஆரம்பிக்கும். உங்க இருதயம் உங்க சூழ்நிலை, ஏன்னா ஆண்டவர் உங்களை தேற்றுகும் பொழுது உங்களுடைய இருதய காயங்கள் ஆறுகிறது மாத்திரம் இல்ல, உங்க சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும். பண பிரச்சனையோட இருந்த உங்களுடைய பண பிரச்சனைகள் மாற ஆரம்பிக்கும். உங்க பினான்சியல் கிரைசிஸ் மாதிரி ஒரு பெரிய பினான்சியல் பிரேக் த்ரூ உண்டாயிரும். ரிலேஷன்ஷிப்ல இருந்த பிரச்சனைகள், குடும்பத்துக்குள்ளால இருந்த பெரிய போராட்டங்கள், கணவன் மனைவிக்குள்ளால இருந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறி அங்க ஒரு ஸ்மூத்தான ஒரு நல்ல கர்த்தர் விரும்புகிற ஒரு குடும்பமாய், கர்த்தருக்கா எழும்பி நிற்கிற குடும்பமாய் மாறி நீங்க மற்றவங்களுக்கு ஒரு பெரிய ரோல் மாடலா மாறும் பொழுது அங்க ஒரு பெரிய ஆச்சரியம் உண்டாகும் பாருங்க. உங்களுக்கே அதை பார்த்து மகிழ ஆரம்பிப்பீங்க, மகிழ்ச்சி அடைய ஆரம்பிப்பீங்க. அப்பதான் அடுத்தது அந்த வசனம் சொல்றேன், உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். எலும்புக்கு அங்க இடமே இருக்காது, ட்ரைனஸ்க்கு இடமே இருக்காது. அங்க லைஃப்லெஸ் ஒரு வாழ்வில்லாத சூழ்நிலையிலிருந்து ஒரு பெரிய வாழ்வுக்குள்ளால உங்க வாழ்க்கையா வர ஆரம்பிக்கும். இப்படி மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும் பொழுது பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். முதல்ல உங்க இருதயம் மகிழ ஆண்டவர் உங்களை முதல்ல தேற்றுகிறார். அதன் நிமித்தம் உங்களுக்கு இருதயம் மகிழ ஆரம்பிக்கும். அதன் நிமித்தம் உங்கள் சூழ்நிலை மாற, ட்ரைனஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா ஒரு லைஃப்குள்ளால ஒரு ஜீவனுக்குள்ளால உங்க வாழ்க்கை வர ஆரம்பிக்கும். அடுத்ததான் அந்த வசனத்தை பின்பகுதி இங்கே முடிந்து விடவில்லை, இன்னும் அழகா சொல்லுகிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. அப்பொழுது
கர்த்தருடைய ஊழியக்காரிடத்தில் அவருடைய கரமும். நம்ம எல்லாம் ஆண்டவருடைய ஊழியக்காரங்கள்ல, யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ நாம் அவருடைய ஊழியக்காரரா இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அவருடைய பணியை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதை செய்து கொண்டிருக்கிறோம். அவர் யார் என்பதை அந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கு தான் நம்ம இந்த உலகத்துல இருக்கிறோம். அதுல எந்த சந்தேகமும் இல்லைல்ல. அப்போ நம்ம மேல அவருடைய கரம் இருக்குமா? கர்த்தருடைய கரம் பாதுகாக்கிற கரம், அது நம்மளை ஆசீர்வதிக்கிற கரம், நம்மளை அரவணைக்கிற கரம், நமக்கு எல்லாவற்றையும் செய்து தருகிற கரம், அந்த கரம் நம்ம மேல இருக்கும். அப்ப எதுக்கும் நமக்கு குறைவு இருக்காது, சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது, தேவைகள் சந்திக்கப்படும், சமாதானம் சந்தோஷம் மிகுதியா இருக்கும். அது மாத்திரம் இல்லைங்க, அடுத்ததா இந்த வசனம் இப்படியே சொல்லுகிறது, அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். நம்முடைய சத்துரு யாருங்க? நம்ம வீட்டாரும் கிடையாது, நம்முடைய பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கிடையாது, நமக்கு பிரச்சனை கொடுக்கறவங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம், அவங்களுக்கு கிடையாது. நம்முடைய ஒரே சத்துரு பிசாசு தான். பிசாசு நமக்கு விரோதமாய் சூழ்நிலைகளை திருப்புகிறான், நமக்கு விரோதமாய் மனிதர்களை திருப்புகிறான். கர்த்தருக்கும் அவன் ஒருவன் தான் சத்துரு. அந்த சத்துருவிடத்தில் கர்த்தருடைய சினம் உண்டாகுமா? கர்த்தர் சாதாரணமாகவே நமக்காக செயல்படும் பொழுது பெரிய காரியங்கள் நடக்கும். கர்த்தருடைய சினம் சத்துரு மேல இருக்கும் பொழுது சத்துரு நம்முடைய எல்லைகளுக்குள்ளால வர முடியாது. எல்லைகள் எங்கும் தேவ பாதுகாப்பு உண்டாக ஆரம்பிக்கும். சத்துருவின் எந்த செயல்களும் இனி நம்முடைய வாழ்க்கையில வராது. அதேதான் நான் முதல்ல சொன்னேன், உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா ட்ரைனஸும் மாறுகிறது. சத்துரு இதுவரை தொடர்ந்து கொடுத்த எல்லா வேதனைகள், போராட்டங்கள், எல்லா வாழ்வில்லாத சூழ்நிலைகள் மாறி ஒரு பெரிய வாழ்வுக்கு நேரா, ஒரு லைஃபுக்கு நேரா, ஒரு செழிப்புக்கு நேரா கர்த்தர் உங்களை கொண்டு போகிற நேரம் இந்த நேரமா இருக்கிறது. நீங்க இந்த வார்த்தையை சும்மா கேட்கலங்க, இந்த வார்த்தையை உங்க காதுகளை வந்து சேருகிறது, இது உங்ககிட்ட வருகிறது அப்படின்னா தேவன் நேரடியா உங்களோடு பேசுகிற, உங்க வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிறார். இன்றிலிருந்து, இந்த நிமிடத்திலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை உங்க லைஃப்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. இனி சூழ்நிலைகள் மாறுகிறத பார்க்க போறீங்க, உங்க பிரச்சனைகள் மாறுகிறத பார்க்க போறீங்க. உங்களுடைய சுற்று எல்லா டைமென்ஷன்லயும், உங்களை எல்லா பகுதிகளிலும் ஒரு பெரிய சமாதானம் உண்டாக போகிறது. இந்த வார்த்தை கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். உங்க வாழ்க்கை மாறுகிறத நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல போறாங்க. நாம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீ கொடுத்த நல்ல வார்த்தைக்கா உமக்கு நன்றி. யார் யார் இந்த வார்த்தையை கேட்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பத்தை நீர் கொடுக்க போவதற்காக நன்றி. அவளுடைய வாழ்வில் இருந்த எல்லா ட்ரைனஸும் மாறி ஒரு பெரிய செழிப்பை கட்டளையிட போகிறீரே. நன்றி ஆண்டவரே. எல்லா சூழ்நிலை மேலும் உங்களுடைய கரம் இறங்கி வந்து பெரிய மாற்றங்களை செய்ய போவதற்காக நன்றி. நல்ல சாட்சிகளை கேட்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். உங்க நல்ல சாட்சிகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள மறந்துடாதீங்க. தொடர்ந்து இணைந்திருங்க. கர்த்தர், அவரோடு இணைந்து நாம் செயல்படுவோம். அவர் நமக்காய் பெரியவைகளை, மேலானவைகளை வைத்திருக்கிறார். அதை அவர் நமக்கு தர சித்தமாயிருக்கிறார். God bless you all.